ஹாய் எவ்ரிவன், நான் தான் உங்க திலீப் பேசுறேன். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரெடிட் கார்டு இதை தான் பார்க்க போறோம். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கிரெடிட் கார்டு வங்கிகள் எதுக்கு செஞ்சு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட் வைஸ் எந்தெந்த மாதிரி கிரெடிட் கார்ட்ஸ் எந்தெந்த வாடிக்கையாளருக்கு கொடுத்துருக்கோன்ட்டு வங்கிகள் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. இதுல 5 வகையான கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்கு. ஒன்னா பார்ப்போம். முதல்ல வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் வகையான கிரெடிட் கார்டு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிரெடிட் கார்டு. மூணாவது பாத்தீங்கன்னா செக்யூர் கிரெடிட் கார்டு. நாலாவது பாத்தீங்கன்னா MSME கிரெடிட் கார்டு. ஐந்தாவது வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு. இப்போ இதுல ஃபர்ஸ்ட் இருக்க கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு எடுத்தீங்கன்னா இந்த கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு அந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கார்ப்பரேட் கிரெடிட் கார்டுல 2 சப் கிளாசிபிகேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு, கார்ப்பரேட் லியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் நிறுவனத்திற்கு அந்த வங்கி கொடுத்திருக்க கிரெடிட் கார்டு அது. அதனால அந்த கிரெடிட் கார்டை பயன்படுத்தினா அந்த கார்ப்பரேட் நிறுவனம் தான் அந்த கிரெடிட் கார்டோட பில்லை கிளியர் பண்ணணும். இதுதான் கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு, கார்ப்பரேட் லியபிலிட்டி கிரெடிட் கார்டை பார்க்குறோம். அடுத்து பாத்தீங்கன்னா கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு, இண்டிவிஜுவல் லியபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு ஆனா தனிநபர் அதுக்கு பணம் செலுத்தணும். அது வந்து கார்ப்பரேட் நிறுவனம் இதுக்கு பணம் செலுத்தாது. அதுதான் இந்த கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு, இண்டிவிஜுவல் லியபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஒரு வங்கி ஒரு ஊழியர் இருக்காரு, ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல வேலை செய்யறாரு. அவர் ஒரு கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு வாங்கியிருக்காருன்னா அவர் தான் அதுக்கு பணம் செலுத்தணுமே தவிர அது கம்பெனி செலுத்தாது. இதுதான் இந்த கார்ப்பரேட் கிரெடிட் கார்டு, இண்டிவிஜுவல் லியபிலிட்டியோட அட்வான்டேஜ். இதுல என்ன இருக்கும் அந்த கிரெடிட் கார்டுல பெருசா பாத்தீங்கன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனியோட பேரு ஃபர்ஸ்ட் லைன்ல இருக்கும் எம்போஸ் ஆகி, ரெண்டாவது கீழே தான் இந்த வாடிக்கையாளரோட பேரு எம்போஸ் ஆயிருக்கும். இதனால அந்த கிரெடிட் கார்டை பார்த்த உடனே இவர் இந்த கம்பெனியில வேலை செய்யறாரு, இவர் மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனியில வேலை செய்யறாருன்னு அவருக்கு ஒரு செல்ஃப் எஸ்டீம் கொடுக்கறதுக்காக இந்த கிரெடிட் கார்டு தனிநபருக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கிரெடிட் கார்டு. இது நம்ம சாதாரணமா டே டு டே லைஃப்ல பயன்படுத்துற சாதாரண கிரெடிட் கார்டு. இதுல வந்து எந்தவித வேறுபாடும் கிடையாது. இதுக்கு நிறைய ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கறது, மைல்ஸ் அண்ட் மோர் கார்டா இருந்ததுன்னா மைல்ஸ் கொடுக்கறது, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ வங்கிகள் கொடுக்குறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா செக்யூர் கிரெடிட் கார்டு. யாராவது ஒருத்தரால ஏதோ ஒரு காரணத்தால கிரெடிட் கார்டு வாங்க முடியல, சம்பளம் பத்தல, சிபில் ஸ்கோர் பத்தல, ஏதோ ஒரு காரணத்தால அவருக்கு கிரெடிட் கார்டு வாங்க முடியல அப்படிங்கும் போது இந்த செக்யூர் கிரெடிட் கார்டு ஆப்ஷனுக்கு போகலாம். எந்த வங்கியில கிரெடிட் கார்டு வாங்கணும்னு நினைக்கிறாரோ அந்த வங்கியை போய் அணுகி அவரு ஒரு 20,000 30,000 வங்கிகள் ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க குறைந்தபட்சம். அந்த அமௌண்ட் கொடுத்து ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஓபன் பண்ணிட்டு அதுல லீன் மார்க் பண்ணி கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க பேங்க். அதனால அந்த பிக்ஸட் டெபாசிட்டை பேஸ் பண்ணி இந்த வாடிக்கையாளருக்கு இந்த கிரெடிட் கார்டு கொடுத்துருக்கோம்னு சொல்லி கிரெடிட் கார்டு கொடுத்துருவாங்க. இந்த கிரெடிட் கார்டை வச்சு அந்த வாடிக்கையாளர் பயன்படுத்திக்கலாம் தன்னோட தேவையில. இது வந்து எந்த வாடிக்கையாளருக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கலையோ அவருக்கு ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். நாலாவது பாத்தீங்கன்னா MSME கிரெடிட் கார்டு. ஒரு MSME நிறுவனத்துக்கு கொடுக்கக்கூடிய கிரெடிட் கார்டு தான் இந்த MSME கிரெடிட் கார்டாக பார்க்கப்படுகிறது. கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் இருக்கு. கோ பிராண்டட் கிரெடிட் கார்டு அப்படின்னா சில பெரிய பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கும், அவங்களால கிரெடிட் கார்டு வந்து கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காது அவங்களுக்கு. ஏன்னா கிரெடிட் கார்டு கம்பெனி ஆரம்பிக்குதுன்னா அதுக்கு ஷூரிட்டியா கொடுக்க வேண்டிய அமௌண்டே மிகப்பெரிய தொகை. அந்த தொகையை கொடுத்து ஒரு எல்லா வகையான கிரெடிட் கார்டு ஆஃபர் பண்ண முடியுமா தன்னோட வாடிக்கையாளருக்கு பாத்தீங்கன்னா முடியாது. அப்போ அந்த வங்கி கிரெடிட் கார்டு கொடுக்குற வங்கியோட ஒரு டைப் வச்சு ஒரு கொலாபரேஷன் பண்ணி ஒரு கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. இதுதான் கோ பிராண்டட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க. இதுதான் கிளாசிபிகேஷன் ஆஃப் கிரெடிட் கார்டு அப்படின்ட்டு நம்ம பார்க்குறோம். இந்த கிரெடிட் கார்டுல என்னென்ன பயன் இருக்குன்ட்டு வரப்போற வீடியோஸ்ல ஒன்னா பார்ப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது இந்த கிரெடிட் கார்டை பத்தி அப்படின்னா இந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு உங்களோட சந்தேகத்தை டைப் பண்ணுங்க. ஒண்ணு கமெண்ட்ல ரிப்ளை பண்ணுவேன், இல்ல நிறைய பேர் நிறைய கேள்விகள் வித்தியாசமா கேட்டிருந்தீங்கன்னா அது ஒவ்வொன்றுத்துக்கும் வீடியோல விளக்கம் அளிப்பேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.